ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டில் ரெகுலராக அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதில் 2 கொத்து கருவேப்பிலையிலையும் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வரமிளகாயை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் இன்னும் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதில் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம பட்டை கிராம்பு மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஹெவியான ஃபீலிங் இருக்காது, எப்போவுமே மைல்டாக தான் இருக்கும். இப்போது இந்த சிக்கனை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகாரோ பிராண்டில் இருந்து தான். இது நல்ல ஒரு அகலமான கடாய், 28 சென்டிமீட்டர் அகலம் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 3.8 லிட்டர். இந்த கடாயோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் ரெடி பண்ண நார்மலாக எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள். இது கூடவே 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா சிக்கனோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதில் 100 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் 3/4 நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா வற்றி வரத்துக்காக அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள், அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலை இலையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா அந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கம்மன்னு என்னோடய ஸ்டைலில் சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு சண்டே, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.